கில்லான் எஸ்ஜேகேடி ஹைலண்ட்ஸ் பள்ளிக்கு முன்புறமாக இருக்கும் அரசுக்கு சொந்தமான நிலம் தற்போது சர்ச்சையாக இருக்கும் நிலையில் இது தொடர்பாக அண்மையில் கலைவாணர் வீடியோவில் பேசியிருக்கும் கருத்துகள் உண்மைக்கு புறம்பானது என்று பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் மேலாளர் வாரியம் தெரிவித்துள்ளது. பள்ளிக்கு வரும் பெற்றோர் தங்கள் வாகனங்களை சிறிது நேரம் கூட நிறுத்த இயலாத அளவுக்கு பள்ளிக்கு முன்புறம் உள்ள சாலை அதிக போக்குவரத்து நிறைந்த பகுதியாக இருப்பதால் பார்க்கிங் பிரச்சனை பெரும் சிக்கலாக நீடித்து வந்த நிலையில் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் மேலாளர் வாரியம் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் YB குணராஜிடம் கோரிக்கை வைக்கவே அவரும் இது தொடர்பாக உரிய நடவடிக்கைகளை முறையாக மேற்கொண்டு பள்ளிக்கு முன்புறம் சாலைக்கு அடுத்து இருக்கும் இடம் பொதுமக்கள் வசதிக்கான கார் பார்க்கிங் இடமாக மாற்றுவதற்கான அனுமதியை பெற்றுள்ளார். ஆனால் இதற்கு மத்தியில் கோலசலாங்கூரை சேர்ந்த ஒரு பெண் நர்சரி வைப்பதற்காக அந்த இடத்திற்கு தாம் அனுமதி வாங்கியிருப்பதாக கூறி அந்த இடத்தை சுத்தம் செய்ய தொடங்கிய நிலையில் இங்குதான் சர்ச்சையானது அந்த நிலம். அந்த பெண்ணிடம் இது பள்ளி பார்க்கிங் வசதிக்காக அனுமதி பெற்ற இடம் என விவரத்தை எடுத்துச் சொல்லியும் அவர் கேட்கவில்லை என்றும் மாறாக கலைவாணரை வைத்துக் கொண்டு ஊடகங்களில் பேசியதாகவும் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் மேலாளர் வாரிய தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தாங்கள் மிரட்டியதாக தவறான தகவலை அந்த பெண் சொன்னதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இது தொடர்பான பத்திரிகையாளர் சந்திப்பு நேற்று கில்லான் ஹைலண்ட்ஸ் பள்ளி வளாகத்தின் முன்பு நடைபெற்றது. இதில் பேசிய பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சிவகாந்தன் பள்ளிக்காக எல்லாம் பேசி அனுமதி பெற்ற நிலையில் சம்பந்தப்பட்ட இளம் பெண் நிலத்தை சுத்தம் செய்தது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்ததாகவும் வீணாக செலவு செய்ய வேண்டாம் என்றும் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் என்றும் தாம் கூறியதாக தெரிவித்தார். இது பொதுமக்கள் சார்ந்த பிரச்சனை என்று அப்பெண்ணிடம் எடுத்து கூறியதாகவும் கூறினார். ஆனால் அந்த பெண்ணோ தாம் அன்பாக ஆலோசனை கூறியதை மிரட்டல் என்று பேசி உள்ளதாக அவர் தெரிவித்தார். நமது பள்ளி ஏறக்குறைய 1300 மாணவர்களை கொண்ட ஒரு பள்ளி. ஏறக்குறைய 2-3 ஆண்டுகளாக நம்ம பள்ளியில இந்த வாகன நிறுத்தும் இடம் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. பற்றாக்குறையினால போக்குவரத்து இடைஞ்சல் ஏற்படுற காரணத்தினால ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஏரியாவோட இந்த கவசனோட சட்டமன்ற உறுப்பினர் YB குணராஜ் அவர்களை தொடர்பு கொண்டு அவர் மூலியமாக பள்ளியின் முன்புறம் இருக்கின்ற TNB கீழே இருக்கிற நிலம், அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலம், அந்த நிலத்தை நம்ம பார்க்கிங் ஏறக்குறைய ஒரு 200 கார் நிறுத்தும் பார்க்கிங் செய்யறதுக்காக ரஞ்சாங்கன் நம்ம கொண்டுட்டு போயிருந்தோம். அந்த அடிப்படையில் YB MPK அண்ட் இந்த புக்கிட் திங்கி டெவலப்பர் WCT அவங்களோட தொடர்பு கொண்டு இங்க பள்ளியோட பயன்பாட்டிற்காக ஒரு 200 கார் பார்க்கிங் செய்யறதுக்காக ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் பள்ளி மூலியமாக நம்ம கேட்டு அவங்க MPK அதுக்கு அப்ளிகேஷன் போட்டு கான்ட்ராக்டரும் அதுக்காக தேர்வு செய்யப்பட்டு இந்த வேலைகள் ஓடிட்டு இருக்கு. இதற்கு இடையில ஏறக்குறைய ஒரு 3 நாட்களுக்கு முன்பு கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்க்கிங்காக கேட்டிருந்த இடத்துல ஒரு தனி நபர் ஒருத்தர் அந்த இடத்த சுத்தம் செஞ்சு அதுல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒரு கட்டடம் நிர்ணயிப்பதற்காக வேலைகளை செஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிரகாரம் நாங்க அவங்ககிட்ட இது என்னன்னு கேட்கும் போது இது நர்சரி செய்ய போறோம்னா நாங்களும் அவங்ககிட்ட நல்ல முறையில தான் சொன்னோம். இது பள்ளிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற இடம், பள்ளி அங்க பார்க்கிங் செய்ய போகுது. அதனால நீங்க தேவையில்லாம இதை செலவு பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம மாநில அரசாங்கத்திட்டையும் YB மூலியமா இது பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்ககிட்ட விளக்கம் அளிச்சிட்டோம். அதுக்கு பிறகு அந்த வேலைகளை செஞ்சிட்டு இருக்கவங்க MPK கிட்ட முழுமையான ஒரு உத்தரவு கடிதம் எதுவும் வாங்காம அவங்க இந்த வேலையை ஆரம்பிச்சதுனால MPK மஜ்லிஸ் பண்டாரன் டி ராஜா கில்லாங் அவங்க நடவடிக்கை எடுத்து அந்த இடத்த வேலையை நிப்பாட்டிட்டு அவங்க நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. அதற்கு இடையில இந்த பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் கார் பார்க்கிங் முயற்சி நாங்க எடுத்து இடையில என்ன விஷயம்னு இது தெரியாமலே டிக்டாக் கணக்குல கலைவாணர் அவர்கள் பல வகையான அவதூறுகளை பரப்பிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்துல நில விவகாரத்துல கேங்ஸ்டர்ஸ் இறங்கி பேசினாங்க.
இவங்க வந்து பல ஆண்டு காலமா வந்து அங்க விவசாயமோ நர்சரியா பண்ணிட்டு இருக்கவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்னு. அப்படி ஒரு காரியமே கிடையாது. கடந்த 3 நாளுக்கு முன்பு ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து இவங்க இங்க வேலையை ஆரம்பிச்சாங்க. மறுநாளே வந்து நாங்க வந்து தெரிவிச்சு இது பள்ளிக்கான தேவையான நிலம், நீங்க இதை செய்யாதீங்க அப்படின்னு. அதையும் மீறி அவங்க செஞ்சுட்டு இப்ப கலைவாணரை வந்து வச்சு இவங்க பொய் புகார்களை தெரிவிச்சு பல பொய் தகவல்களை வந்து வெளியே பரப்பிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து நாங்க வந்து பள்ளி சார்பில் வந்து ரிப்போர்ட்டும் பண்ணியிருக்கு, காவல்துறையில ரிப்போர்ட்டும் பண்ணியிருக்கு. இந்த விஷயத்தை குறித்து நாங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்த தயார். அந்த தரப்பிடமும் கலைவாணரும் வரலாம், உட்காந்து எல்லாம் ஒன்னா பேசி இது ஒரு முடிவெடுக்கலாம். இது தமிழ் பள்ளி விவகாரங்கள்னால தயவு செஞ்சு கலைவாணர் வந்து அவதூறுகளை பரப்புறதுக்கு முன்னுக்கு எங்களோட சந்திச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இது ஒரு நல்ல தீர்வு காணுன்னு கேட்டுக்கிறேன். மேலும் இவ்விவகாரம் குறித்து நம்மிடம் பேசிய பள்ளியின் மேலாளர் வாரிய தலைவர் மகேந்திரன் 2 வருடங்களுக்கு முன்னரே இதற்கான வேலைகளை ஆரம்பித்து விட்டதாகவும் முறையாகத்தான் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருவதாகவும் கூறினார். மேலும் இது தொடர்பாக அரசு தரப்பிலான ஒரு சந்திப்பிலும் கலந்து கொண்டோம் என அவர் தெரிவித்தார். வணக்கம், நான் மகேந்திரன், பள்ளி வாரிய தலைவர். இந்த நிலம் சம்மந்தமாக, பார்க்கிங் நிலம் சம்மந்தமாக நம்ம பேசுகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 வருஷத்துக்கு முன்னே நம்ம வந்து இதோட வேலைகள் ஆரம்பிச்சிட்டோம். நம்மளும் எல்லாமே முறைப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்தெந்த ப்ரொசீடியர் போகணுமோ அதை பற்றி தான் போய்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு நம்ம வந்து இது அண்டர் டிஎன்பினால நம்ம டிஎன்பி கிட்ட வந்து அது முறைப்படியாக அப்ளிகேஷன்லாம் போட்டிருக்கோம். இதுதான் அதோட அப்ளிகேஷன். நம்ம டிஎன்பிக்கு அனுப்பணுன்னா அவங்களுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்களும் இதில் எல்லாம் டிக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அந்த வேலைகளும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஒய்பி கிட்ட அட்வைஸ் கேட்டு ஈவன் நம்ம WCT அவங்க மூலிமா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்ன வரைக்கும் அந்த வேலை ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இந்த வருஷம் 2ஆம் மாதம் போல் ஒரு மஜ்லிஸில் ஒரு மீட்டிங்கை வச்சோம். ஸோ இந்த இடத்த பற்றி ஏன்னா நம்ம எடுத்துட்டு எதுவும் ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நம்ம எல்லாம் முறைப்படி தான் செஞ்சுக்கிட்டு வரோம். இந்த விவகாரத்தை கையாண்டு வரும் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் பேசுகையில், பள்ளிக்கூட பிரச்சனையை உட்கார்ந்து பேசுங்கள், உண்மை தெரியாமல் டிக்டாக்கில் பேசி களங்கம் செய்யாதீர்கள் என கேட்டுக்கொண்டார். பள்ளிக்கு வரும் பெற்றோர்களுக்கு பார்க்கிங் ஒரு பிரச்சனையாக இருந்து வருவதால் எதிரில் இருக்கும் டிஎன்பிக்கு சொந்தமான இடத்தை பார்க்கிங் வசதிக்காக ஒதுக்க வேண்டும் என பள்ளி மேலாளர் வாரியம் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அதற்கான ஏற்பாடுகளை முறையாக செய்து வருவதாக தெரிவித்தார். இந்த நேரத்தில் இது குறித்த உண்மை தெரியாமல் டத்தோ கலைவாணர் டிக்டாக்கில் பேசியிருப்பது ஏற்புடைய செயல் அல்ல என்று குணராஜ் தெரிவித்தார். பார்த்திருப்பீங்க, ஒரு திடீர்னு ஒரு டிக்டாக் வந்துச்சு இந்த காப்பாக்கு விஷயமா. இது வந்து நான் நிக்கிறது வந்து இப்போ வந்து தமிழ் ஸ்கூல் முன்னுக்கு. இந்த தமிழ் ஸ்கூல் வந்து ஒரு 3-4 வருஷமா ஒரு பெரிய போராட்டம். இங்கன்னா டிராஃபிக் ஜாம், காலையிலயும் மாலையிலயும் டிராஃபிக் ஜாம்ல அவங்களுக்கு காப்பாக்கு வசதி பத்தாத காரணத்துல ஒரு மனு போட்டிருந்தாங்க, எப்படி அரசாங்கம் உதவி செய்ய முடியும்னு. அப்ப இதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா ஹை டென்ஷன் ஏரியா, இந்த ஏரியால வந்து ஒரு காப்பாக் செஞ்சு கொடுக்கறதுக்கு எப்படி அரசாங்கம் உதவி செய்யணும்னு பிஐபிஜியும் எல்பிஎஸும் கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த ப்ரோக்ராம் இந்த ப்ரொபோசல் வந்து மஜ்லிஸை கொண்டு போயிட்டு அதே நேரத்தில் பஜாபாத்தானாவும் ஸ்கூல்ல அப்ளை பண்ணியிருக்காங்க, டிஎன்பிக்கும் அப்ளை பண்ணாங்க. இப்போ வந்து பக்கத்துல வந்துட்டு எம்பிகே வந்து சம் ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஏரியாவோட டெவலப் வந்து WCT. அப்ப நம்ம பார்த்தோம், இதுதான் ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த இடத்துல வந்துட்டு காப்பாக் செய்யறதுக்கு காஸ்ட் வந்துட்டு அரசாங்கம் செய்யாம டெவலப்பர் செய்யறதுக்கு எக்ரி பண்ணிட்டாங்க. அப்ப என்ன பிரச்சனைனா, டெவலப்பர் என்ன சொன்னாங்கன்னா ஸ்கூல் அப்ளை பண்ண சொன்னாங்க. ஸ்கூல் என்ன சொன்னாங்க, ஸ்கூல்கிட்ட வந்து அப்ளை பண்ணுங்களேன்னு. டிஎன்பிக்கு அப்ளை பண்ணியாச்சு, மஜ்லிஸ்ல போயிட்டு எடுத்துட்டு போய் காமிச்சிட்டு அட் சேம் டைம் என்னோட ப்ரொபோசல் என்னன்னா மஜ்லிஸ் செஞ்சா பெட்டர். ஏன்னா இது வந்துட்டு ஒரு பொது இடம். இது வந்து ஸ்கூல் அப்ளை பண்ண சொன்னா இந்த இடம் வந்து ஸ்கூலுக்கு சொந்தமா வரதுக்கு அப்ளிகேஷன் மாதிரி போயிடும். இது வந்து ஒரு பொது இடம். மக்கள் இப்ப ஸ்கூல் இல்லாத காரணத்தை பீப்புள் ஆல்சோ கேன் பார்க், எல்லா மக்களுக்கும் பார்க் பண்ணலாம். அதுக்கு தான் வந்து மஜ்லிஸே அப்ளை பண்ணி WCT டெவலப்பர் வந்து காப்பாக்க செஞ்சு கொடுத்தா வசதி எல்லாத்துக்கும் வந்து அந்த நோக்கத்துல தான் வேலை ஓடிட்டு இருக்கிற காலத்துல தான் இந்த மாதிரி ஒரு இன்னொரு நபருக்கு தெரியல, எழுதி போட்டு கிடைச்சிச்சா இல்லாட்டி அவரே வந்து முடிவு பண்ணி செஞ்சாரான்னு தெரியல. பிகாஸ் யாரும் வந்து நம்ம ஆபீஸ் வந்து பார்க்கல, உதவியும் கேட்கல. அப்ப இவங்க இந்த மாதிரி செய்யும் காரணத்துக்கு ஸ்கூல் கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இமீடியட்லி நேற்று வந்து மஜ்லிஸ் வந்து பொங்கட் காசை வந்து கயிறை கட்டிட்டு போயிட்டாங்க சார்.
நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, சமுதாயத்துக்கு ஏதோ பிரச்சனைனா வந்து உட்காந்து பேசுங்க. டிக்டாக்ல கதையை சொல்லிட்டு இருக்காதுங்க. ஸ்கூல் இருக்காங்க, பிஐபிஜி இருக்காங்க, எல்பிஎஸ் இருக்காங்க, நம்ம ஆபீஸும் இருக்கு. உங்களுக்கு பிரச்சனைனா வாங்க உட்காந்து பேசுவோம். பேசாம இது எல்லாத்துக்கும் ஒரு டிக்டாக் செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இன்னைக்கு எல்லாம் வந்துட்டு இந்த இன்னொரு பதிலுக்கு டிக்டாக் கொடுக்கிற நிலைமையா போச்சு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நம்மளுக்கு வந்து அரசாங்கம் மூலியமாவோ இல்லாட்டி WCT மூலியமாவோ ஏதோ ஒரு உதவி வருதுன்னா நம்மளே தான் தடையா இருக்கிறோம். ரைட்டுங்களா? இப்போ வந்து இப்ப போயிட்டு மஜ்லிஸ் சொல்லலாம் இது செய்ய முடியாது, காப்பாக்கு செய்ய முடியாதுன்னா யாருக்கு கஷ்டம்? பிள்ளைங்க ஸ்கூல் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை வந்து ஸ்கூல் விடுறதுக்கு அவங்களுக்கும் கஷ்டம். இங்க இருக்கிற டீச்சர்ஸ்க்கு பார்க்கிங் பத்தாம, இங்க இருக்கிற மக்களுங்களுக்கு வந்து வசதி பத்தாம தான் இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு. நான் சொல்றேன்னா, டத்தோ கலைவாணர் கொஞ்சம் கால் பண்ணுங்க, விசாரிங்க, அப்புறம் ஒரு டிக்டாக் போடுங்க. அது நல்லது எல்லாத்துக்கும். நன்றி, வணக்கம். முன்னதாக சம்பந்தப்பட்ட இடத்தில் நர்சரி வைப்பதற்காக ஒரு இளம் பெண் அந்த இடத்தை சுத்தம் செய்ததாகவும் அதற்கு அப்பெண்ணை அலைபேசியில் அழைத்து சிலர் மிரட்டியதாகவும் டத்தோ கலைவாணர் சம்பந்தப்பட்ட பெண்ணுடன் ஊடக சந்திப்பை நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.